ஹலோ பைக்கர்ஸ், நான் தான் குட்டி விலாகர் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு இன்ஜின் மாற்ற போகிறோம். நம்ம வண்டி ஆன் பண்ணி ஒர்க் ஷாப்பில் போய் ஆயில் மாற்ற போகிறோம். வாங்க போய் அதை பார்ப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோல் பிராண்டில் இன்ஜின் ப்ளஸ். இது எதுக்காக போகிறதுனா, உள்ளுக்குள்ள கார்பன்லாம் க்ளீன் பண்ணி வெளியே வர்றதுக்காக. இன்ஜினோட இதை கழட்டி இன்றைக்கி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஓட விடணும் வண்டியை. அப்போ தான் உள்ளே உள்ள சின்ன சின்ன துருப்பாட்டிகள் எல்லாமே வெளியே வந்துடும். அது மாதிரி ஊற்றிட்டு வண்டியை எதுவும் ஓட்டக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வண்டியை ஆன் பண்ணி நியூட்ரலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது வரல ஒரு 10 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நம்ம வண்டியை ஆஃப் பண்ணிட்டு பிள்ளைக்குள்ள எல்லா வேஸ்ட் ஆயிலும் வெளியேற்றிடணும். வண்டி ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டேன். அந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இன்ஜின் ஆயில் மாத்திரத்தை பார்ப்போம். இதான் மோட்டல் பிராண்டோட NW50 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். இதை வந்து KTM அண்ட் அஸ்வர்னா 2 பைக்கும் போடலாம். அதுலேயும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. 1.5 லிட்டர் ஆயில் ரேட்டை பார்த்தீங்கன்னா 1360 ரூபா. 1.5 லிட்டர் ஆயில். இதை வந்து 200 ml உள்ள எல்லா சிசிக்கும் வண்டிக்கு ஊற்றலாம். இப்போ உள்ள வேஸ்ட் ஆயிலை வெளியே ஏற்றுறோம். இப்போ சைலன்ஸில் வந்து வேஸ்ட் ஆயில் அதில் வந்து படும் அதிகமாக. அதை நம்ம படக்கூடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாச்சும் இருந்தால், இல்லை அட்டை ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. வைக்கும்போது சைலன்ஸில் வந்து சூடாக இல்லையா இருக்கான்னு பார்த்துட்டு தான் வைக்கணும். சூடாக இருந்துச்சுன்னா இலையை ஒட்டிக்கிறோம். அப்போ தான் அதில் சிந்தாமல் உங்களுக்கு வடிக்கி அது மேலே எதுவும் வடியாமல் இருக்கும். அதேண்டா நீ வைக்கிறேன்னு கேட்கலாம். அது எதுக்கு வைக்கிறோம்னா, அதில் வேஸ்ட் ஆயிலில் பட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டு போகும்போது அதில் வந்து புகை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த புகை வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ வைக்கிறோம் நம்ம. கிலோமீட்டர் ரொம்ப ஓடிடுச்சு. அதனால தான் வண்டி ரொம்ப கருப்பாயிடுச்சு ஆயில். இப்போ வந்து வேஸ்ட் ஆயிலில் ஃபுல்லாக வடிய விட்டதுக்கப்புறம் அடுத்து ஆயில் ஃபில்டரை மாற்றணும். இதான் அந்த ஆயில் ஃபில்ட்ரு, பழைய ஆயில் ஃபில்ட்ரு. ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள வேஸ்ட் ஆயிலை கொஞ்சம் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும், ஃபுல்லாக எடுத்துடணும். பழைய ஆயில் வந்து லைட்டாக ஆட்டி விட்டு எடுத்தோம்னா வெளியே வந்துடும் எல்லாமே. அது ஃபுல்லாக வடைஞ்சிடுச்சு. உள்ளேக்குள்ள ஆயில் ஸ்டெயினை வெளியே எடுத்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதை எடுத்து போகிறோம் வச்சுருவோம். அதை அப்புறமாட்டி க்ளீன் பண்ணி மாட்டி விட்டுருவோம்.
எவ்வளோ பழைய டஸ்ட் இதெல்லாம் சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறாங்க. ஆயில் ஃபில்ட்ரு இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு புது ஆயில் ஃபில்டர் மாட்டி க்ளோஸ் பண்ணிடுவோம். அதை இதான் நம்ம புது ஆயில் ஃபில்ட்ரு. அதை நான் ஒரு துணியை இதான் நம்ம ஆயில் ஸ்டெயினரு. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். உள்ள சின்ன சின்ன டஸ்ட்டு படிகள் இருக்குது, அதை ஃபுல்லாக க்ளீன் ஆகி வெளியே வந்துடும். இது க்ளீன் பண்ணி உள்ளே மாட்டி விட்டு இன்ஜினால் மாற்ற போகிறோம். இதுதான் நம்ம புது ஆயில். இந்த புது ஆயில் தான் நம்ம வண்டிக்கு ஊற்ற போகிறோம். வண்டிக்கு ஃபுல்லாக ஆயில் ஊற்றி முடிச்சாச்சு. அதை வந்து ஊற்றி முடிச்சா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஆயில் ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறம் ட்ரிப்பை ரீசெட் பண்ணணும். பழைய சர்வீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு பழைய சர்வீஸ் ட்ரிப்பை ரீசெட் பண்ணி பார்ப்போம் வாங்க. மூடாமிக்கிட்டே செட்டில் போய் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பண்ணோம்னா ட்ரிப் ரீசெட் ஆகிடும். இப்போ அடுத்த சர்வீஸ் 7500 கிலோமீட்டர் காட்டிடுச்சு. ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக மாற்றியாச்சு. வண்டி எடுத்து கிளம்பிடுவோம்.